நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கங்க. வணக்கம் பாஸ்கர். இன்னைக்கு நான் வீடியோ இல்லாம வரேன். நீங்க மாத்திரம் தான் வீடியோல இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. 2 பேருமே ஆடியோவில் பண்ணிக்கலாம் இப்போ. ஏன்னா நீங்கள் வாரதா போயிருக்கீங்க, அந்த சரி. நெட்வொர்க் இல்லைன்னு தெரியுது. அதனால் ஆடியோவில் பண்ணுவோம் இந்த வாரம். அடுத்த வாரம் மறுபடியும் வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். அஹ், இப்போ போரும் பொருளாதாரமும் அப்படிங்கிற சீசனை பேசுகிறோம். அதில் 3வது எபிசோடு முதல்ல அறிமுகப்படுத்தணும். போன வாரம் பேசியிருந்தோம். மார்க்கெட் கேபிட்டலை பற்றி பேசியிருந்தோம் போன வாரம், சந்தை மூலதனம்னு. ம். இப்போ இந்த வாரம் முழுக்க 10 நாளும் நமக்கு வந்து நோபல் பரிசு சார்ந்து நிறைய இருக்கு. நேற்று இரவு கூட ரொம்ப லேட் நைட் வந்து நம்ம தேசத்தின் பிரதமருடைய அக்கௌண்ட்லேருந்து ஒரு ட்வீட் வருது. எப்படி வந்து காசால இருக்கக்கூடிய போரை வந்து நிறுத்துறதுக்காக அரும்பாடுபடுகிறார் ட்ரம்ப்னு சொல்லிட்டு ஒரு 5 வரி எழுதியிருக்காரு. அப்போ ஏதோ ஐஎஸ்எம். ஒன்று. ஆமாம். அவருக்கு நோபல் பிரைஸ் அவர் கொடுத்துருவாங்களா அப்போ இந்த வருஷம்? வாய்ப்பு இருக்குமோன்னு கூட தோணுது. ஏன்னா கொடுக்கறது நான் வாங்கிக்குவார் அவர். அவர் கொடுக்குற அவர் இடத்துலலாம் கேட்டுட்டே தான் அவர். இருக்காரு. அவரு ஆமாம், இதுவே இல்லாம கேட்டுட்டே இருக்காரு. ஆமாம், ஆமாம். எனக்கு கொடுத்தே ஆகணும், எனக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்காரு. அதுல ம். அவர் போரை வந்து வலிய போய் இருக்கிற போரெல்லாம் நிறுத்தறதுக்கு ஒரு காரணமே அதுவா தான் தோணுது எனக்கு. அதான். அப்போ போரை அங்கீகாரத்துக்கு அவ்வளோ நிறுத்திட்டேன். ஏங்குறாரு, இருக்கட்டும். ஆனால் இந்த நோபல் பிரைஸ் மட்டும் இல்லாமல் பெரும்பாலும் இந்த ரெகக்னிஷன் சார்ந்து பேசிட்டு அதுக்கு பிறகு அந்த பொருளாதாரம் இது போயிடலாம் அப்படின்னு. அஹ், சந்தை எப்படி அகாடமிக்ஸையும் ரிசர்ச்சையும் பாலிசியும் வழி நடத்துதுங்கிறதுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு. ம். அதே கனெக்ஷன் சந்தைக்கும் போருக்கும் இருக்கு அப்படின்னும் பொழுது நமக்கு வந்து ஒரு ஏ ஈக்குவல் டு பி, பி ஈக்குவல் டு சி மாதிரி இதில் ஒரு ஃபார்முலா அமைஞ்சிருக்கிறத பார்க்க முடியுது. எக்கனாமிக் படி பார்த்தாலும் சரி, சோஷியோ பொலிட்டிக்கல் படி பார்த்தாலும் அது இருக்கு. அதனால இந்த இந்த எபிசோடு முழுக்க அது பேசலாம். அதாவது எப்படி அங்கீகாரம் எப்படி வழங்கப்படுது இல்லை எப்படி பெறப்படுது, ஒன்று. அந்த அங்கீகாரம் எப்படி சந்தை மதிப்பாக மாற்றப்படுது, 2. அந்த சந்தை மதிப்புக்கு துணை போகக்கூடிய ஆய்வுகள், அகாடமிக்ஸ், பாலிசி, அஹ் இது எல்லாம் டெக்னாலஜி ஒரு பக்கம் இருக்கு. இது அத்தனையும் சேர்ந்து கொண்டு ஒரு தேசத்தை வந்து பெரிய அண்ணா மாதிரி ஆக்குறது, எல்லாருக்கும் பெரிய அண்ணா மாதிரி மாத்துற வேலையை செஞ்சு அவர் தான் போரையும் தொடங்கணும், அவர் தான் போரையும் முடிச்சு வைக்கணுங்கிற இடம் இருக்கு. அதனால தான் நான் தொடங்கும் போது அங்கே தொடங்கினேன். இப்போ என்னன்னா அவருக்கு எல்லாரும் சேர்ந்துக்கின்னு, ஏன்னா இந்த நோபல் பிரைஸோடைய அதை எப்படி நாமினேட் பண்ணுறாங்கன்றது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பீஸ் பிரைஸ்க்கு ஒரு மாதிரி இருக்கு, அகாடமிக்ஸ்க்கு ஒரு மாதிரி இருக்கு. அதில் பார்லிமெண்டேரியன்ஸோடைய பங்கு ரொம்ப பெருசாக இருக்குது. எல்லா தேசத்தினுடைய பார்லிமெண்டேரியன்ஸோடைய ரெக்கமெண்டேஷன்ஸை எடுத்துக்கிறாங்க அவங்க. அப்போது அவர் கேட்குறது நீ என்னை ஆதரிக்கணும் ஆதரிக்கணும்னு சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது, நீ என்னை ஆதரிக்கலாம் மேபி அவர் அவர் சில நேரங்களில் அவர் ட்வீட் பண்ணுறது அவர் தான் பண்ணுறாரா இல்லை பாட் பண்ணுதா, இல்லை அவரை புரிஞ்சு வச்சு நீ யார் பண்ணுறாங்கன்னு தெரியல. எதிர்வரும் காலங்களில் அவர் சொல்லலாம், எனக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கலைன்னா உங்கள் மேலே டேரிஃப் போட்டுருவேன் அப்படின்னு நேரடியாக சொல்லக்கூட வாய்ப்பு இருக்குது. ஒரு வகையில் அது நோபல் பரிசு மீது இருக்கக்கூடிய மதிப்பையே இழக்க செஞ்சிரும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரிலாம் போச்சுன்னா எப்படி போனாலும் அது நல்லது தான். அதனால அது இருக்கு. ஆனால் இப்போ இந்த ரெகக்னைசேஷன் மேலே இவ்வளோ பார்வை நமக்கு குவிய காரணம் என்ன அப்படின்னு யோசிக்கும் உண்மை. பொழுது நிறைய கேள்விகள் எழுது. நீங்கள் அதனுடைய துவக்க புள்ளியாக பேசுனீங்கன்னா நான் சில தரவுகளையும் எடுத்து வச்சிருக்கேன். அங்கேருந்து இது எவ்வளோ அன்டெமோக்ராட்டிக்காக இருக்குங்கிறதையும் பேச வேண்டியிருக்கு இல்லையா? நம்ம வந்து அந்த வியப்பில் நம்ம நிறைய தப்பு பண்ணிடுறோமோன்னு தோணுது. கவனிக்க மிஸ் பண்ணிடுறோம். ஆஹ் அந்த ராங் வியூக்குள்ளேயும் ராங் கிராஸ்பிங்குள்ளேயும் போயிடுறோமோன்னு தோணுது. அதனால் நீங்கள் இதை துவங்கி வச்சீங்கன்னா நான் சில தரவுகளை சேகரித்து 2 3 நாள் அதை பற்றி பேசுறதுனால நான் அங்கே அதிலிருந்து கூட நான் தொடங்க முடியும்னு நினைக்கிறேன். அது இந்த கிரிக்கெட்ல எல்லாம் சொல்லுவோம். ம், ம், வேர்ல்டு கப் கிரிக்கெட் அப்படின்னா ம், ம், ஆஹ், உண்மையிலேயே அது வேர்ல்டு கப் தானா அப்படின்னா கிரிக்கெட் ஆடுற தேசங்களே ரொம்ப கம்மி ம், உலக அளவில். ம், இந்த கிரிக்கெட் ஆடுற நாடுகள் கம்மியான நாடுகள் இருக்கும்போது ம், 8 நாடுகள் விளையாடிட்டு அதை உலக ஏன்னா இப்போ ஒரு ஒலிம்பிக்னு எடுத்தோம்னா ம், ஏறத்தாழ ஒரு 150 நாடுகளோ 190 நாடுகளோ அந்த இதுல பங்கு பெறுது அப்படின்னா ம், அப்போ அதை வந்து ஒரு உலகளாவிய ஒரு போட்டி அப்படின்னு நாம் அதை சொல்றதில் கூட நியாயப்படுத்த முடியும். ம், அதே சமயம் ம், ஒரு இதை போய் அது மாதிரி நம்ம சொல்ல முடியுமா அப்படின்னு ம், கிரிக்கெட்டை சொல்ல முடியாது.
ம். அதோட கொடுமை இப்ப அமெரிக்கால வந்து என்ன பண்றான்னா, அவனுடைய அந்த வேர்ல்டு கப் நாம அமெரிக்கால சொல்றது, அமெரிக்கால இருக்கக்கூடிய சில மாகாணங்கள்ல இருக்கக்கூடிய மக்கள் ஒண்ணா சேர்ந்து விளையாடக்கூடிய ஒரு ஸ்போர்ட்டை வந்து அவன் வேர்ல்டு கப்னு நடத்துறான். ம். அது மாதிரிதான் ம். உலக அளவுல ரெக்கக்னிஷன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ம். பெரும்பாலும் மேற்கத்திய நாடுகளில் அது அறிவியலாக இருக்கட்டும், விஞ்ஞானமாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், அல்லது திரைப்படமாக இருக்கட்டும், ஆஸ்கர் சொல்றோம், ம். கோல்டன் குளோப்னு சொல்றோம். ம். இந்த மாதிரி எதை ஒத்துக்கிறோம்னா ம். அவங்களுக்கு தான் வந்து இந்த உலகத்தரம்னா என்னன்னு தெரியும். ம். தமிழ்ல எவ்வளவோ திரைப்படங்கள் வந்திருக்கும், எவ்வளவோ ம். மியூசிக் வந்திருக்கும், எவ்வளவோ இது வந்து இங்க இருக்கக்கூடிய மக்கள் வியந்து பார்க்கக்கூடிய விஷயத்துல நிறைய விஷயங்கள் இருக்கலாம். ம். தமிழ் மாத்திரம் இல்லை, மற்ற ஊர்கள்ல இருக்கலாம், மற்ற நாடுகள்ல இருக்கலாம், எல்லாத்துலயுமே இருக்க வாய்ப்பு இருக்கு. ம். அப்படி இருக்கும்போது உலகத்தரம்னா இதுதான். ம். இப்ப நீங்க இந்த டைட்டில்ல வந்து ரிசர்ச் பண்ணீங்கன்னாலோ, அல்லது நீங்க இந்த டைட்டில்ல நீங்க வந்து ஒரு அஹ், ஆய்வு நடத்துனீங்கனாலோ, ம். அது வந்து எங்களுக்கு ப்ரையாரிட்டி கிடையாது. உங்க ம். ஊர்ல நீங்க வந்து இப்போ நம்ம நம்ம பிரச்சனையை எடுத்துக்கலாமே. ம். நமக்கு வந்து நிறைய பேருக்கு வேலையை உருவாக்கணும் அப்படின்றது ம். நம்ம நாட்டுல நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. ஏன்னா ம். ஜனத்தொகை அதிகம் இங்க. ஆமா. எல்லாருக்கும் ஒரு ஒரு நல்ல வேலை, ஒரு கண்ணியமான வேலை, அவங்க வந்து மரியாதையோட சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கணும் அப்படின்றது நம்மளுடைய பிரச்சனை. ம். இப்போ இந்த மாதிரி ஒரு நாட்டுல ஆட்டோமேஷனுக்கு வந்து ப்ரையாரிட்டி லெஸ்ஸா தான் இருக்கும். ம். ஆனா மேபி ஹியூமன் மேற்கத்திய லைஃபை ரிஸ்க் பண்றதுல மட்டும் டெக்னாலஜி எடுக்கலாமா இருக்கும். அந்த ஆமா, இடத்துல கொஞ்சம் காம்ப்ரமைஸ் நீங்க வந்து இருக்கலாம். ஹியூமன் லைஃபோ ஹியூமன் டிக்னிட்டியோ குறைக்க ம். மாதிரி இருக்கிற இடத்துல அதுக்கு வந்து நீங்க என்ஷூர் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா தட் வில் பி ஆர் ப்ரையாரிட்டி. ம். 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 ஆனா நீங்க வந்து உடனே ஆட்டோமேஷனுக்கு வந்து அதிக மதிப்பு கொடுத்து ஆட்டோமேஷனுக்கு அதிகமாக இது கொடுக்கிற ஒரு தொழில்நுட்பத்தை டெவலப் பண்றவங்களுக்கு நீங்க ம். மரியாதை கொடுத்து ம். அவார்டு கொடுத்தீங்கன்னா ம். இது நம்மளுடைய ப்ரையாரிட்டி கிடையாது. ம். ம். ஒரு சின்ன விஷயத்த இப்ப நான் இங்க இந்த ஜெயின் இரிகேஷன் சென்டர்னு ஒரு பெரிய ஒரு இரிகேஷன் நிறுவனம் வந்து ஒரு காந்திய சிந்தனைக்கான ஒரு ஆய்வு நிறுவனம் உருவாக்கி இருக்காங்க மகாராஷ்டிரால ஜல்காவ்ன்ற இடத்துல. ம். அங்கதான் உட்கார்ந்து இருக்கிறேன். ம். சின்ன விஷயம்தான், அந்த ஸ்ப்ரிங்க்லர் போலவோ அல்லது ட்ரிப் போலவோ ஒரு பாசன முறையை எடுத்துட்டு வர்றதன் மூலமா ம். ஒரு வறண்ட பூமி, இந்த இடம் முழுக்க வறண்டு போயிருந்த இடம், சுத்தமா வந்து ஒண்ணுமே இல்லை. அந்த பழைய போட்டோ ஒண்ணு பார்த்தேன். ம். அந்த பகுதியை எடுத்து முழுக்க முழுக்க பசுமை நிறைந்த இடமா மாத்தி இருக்கிறாங்க. ம். அதே சமயம் வந்து நீர் ஆதாரத்தை வந்து தேவைக்கு அதிகமாக உபயோகிக்கல, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணல. ம். எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாம வந்து அவங்க வந்து இந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறது பார்க்கறதுக்கு வியப்பா இருந்துச்சு. இவ்வளவு பெரிய ஒரு ஏரியாவை எடுத்து பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு. ம். இப்போ நீங்க வந்து ஒரு வறண்ட பூமியை வந்து ஒரு பசுமையான இடமா மாத்தி இது பண்ணும்போது அங்க விவசாயம் வருது, அங்க வந்து தோட்டக்கலை வருது, அங்க பல விஷயங்கள் வளருது, வேலை வாய்ப்பு உருவாகுது. ம். இதெல்லாம் பண்றதுக்கு இங்க வாய்ப்புகள் அதிகமாகுது. எங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து வளங்கள் வந்து நமக்கு அதிகமா இருக்கோ, வளங்களை வந்து நம்ம ஹம், மேலும் வந்து பயன்பாட்டுக்கு எடுத்துட்டு வரோம், அங்க வந்து அதை வந்து ஒரு தொடர்ந்து பயன்படுத்துற விதத்துல அதை வந்து மாத்தி அமைக்கிறோமோ, ம். அங்க எல்லாம் வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாகுது. இதெல்லாம் ம். வந்து நமக்கு நம்ம நாட்டுல இதெல்லாம் ப்ரையாரிட்டி. ம். மேற்கத்திய நாடுகள்ல இது ப்ரையாரிட்டியான கிடையாது. ம். அதே மாதிரி நம்ம ஊர்ல வந்து பாரம்பரியமாக இருக்கக்கூடிய இன்இக்வாலிட்டி அண்ட் இன்இக்விட்டி ம். அதை ஓவர் கம் பண்றதுக்கு ஏதான நீங்க புதுசா வழிகள் கண்டுபிடிச்சீங்கன்னா அது வந்து நம்மளுடைய ப்ரையாரிட்டி. ம். சொசைட்டிக்கு இதுதானே தேவை. இதெல்லாம் ம். ஆராய்ச்சி. இதற்கான ஒரு தொழில்நுட்பத்தையோ இதற்கான ஒரு வழிமுறையோ நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா
ம். அதை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணலாம், அதை வந்து ஒரு பிரைஸ் கொடுக்கலாம், இதெல்லாம் செய்யலாம். ஆனா இதற்கான அறிவியல் என்ன, இதற்கு ம். பின்னணியில உருவாகக்கூடிய அறிவியல் என்ன அப்படின்றது அடுத்த கட்டமாக பார்க்கலாம். ம். ஆம், ஆனா நீங்க ம், வேலை பளுவை குறைக்கிறேன்னு பேர் வழியில வேலையே குறைச்சு மனுஷனுக்கு வேலையே இல்லாம எல்லா வேலையும் மிஷினே பண்ணும் ம். அப்படின்னு ம். மனுஷங்களுக்கு வேலை குறையக்கூடிய நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலை வாய்ப்பை இன்னும் குறுகலாக்கி, அதுவும் வந்து கண்ணியம் இல்லாத ஒரு மரியாதை இல்லாத வேலை வாய்ப்புகள் தான் உருவாகுது இளைஞர்களுக்கு அப்படின்னா, ம். அதை உருவாக்கக்கூடிய ஒரு ஆய்வையோ அல்லது ஒரு அறிவியலையோ அல்லது ஒரு தொழில்நுட்பத்தையோ ம். மிகச் சிறந்தது அப்படின்னு யாரான அதுக்கு வந்து ரெக்கக்னிஷனோ அல்லது அதற்கான ஒரு அவார்டோ கொடுத்தாங்கன்னா அதை ம். நாம எப்படி ஒத்துக்க முடியும்? ம். அது மாதிரிதான் எல்லா சமூகமும், எல்லா நாடும், எல்லா ஒரு கம்யூனிட்டியும் வந்து அவங்களுக்கு தேவையான விஷயங்களை தான் வந்து அவங்க பார்க்கறாங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும். ம். இதை தாண்டி இன்னொன்னு இருக்கு. பியூர் ம். சயின்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ம். ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு சார்ந்த ஒரு இன்னொரு விஷயம் ஒண்ணு இருக்கு. ம். ஆனா, அதுக்கும் வந்து நிச்சயமாக நமக்கு ஆதரவு தேவை. அதுக்கும் நமக்கு வந்து நிச்சயமாக ம். ஆனா அது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, மிக மிக சொற்ப ஆட்கள், மிக குறைந்த ஆட்கள். அண்ட் இவங்க வந்து கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு இடத்துல உட்கார்ந்துன்னு ம். பியூர் சயின்ஸ் ரிசர்ச் பண்றவங்க. ம். நம்ம ஊர்ல இது வந்து 1% 2% பேரு. ம். அறிவியல்லயே ரொம்ப குறைச்சல் பேர் தான் இருப்பாங்க. ம். அவங்க இருப்பாங்க. ம். அதனால அவங்களுடைய ஓவரால் இது ரொம்ப கம்மியா இருக்கும் இங்க. ம். 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 நீங்க இதுக்கு தரவுகள் வச்சிருந்தீங்கன்னு சொன்னீங்க இல்லையா? நீங்க அத பத்தி கொஞ்சம் பேச முடியுமா? ஆ, இப்போ ம், 1901லேருந்து இது இது ஒரு பெரிய விஷயமா வருஷம் வருஷம் இப்போ நமக்கே தெரியும் இல்லையா, லண்டனில் ஒரு ராயல் சொசைட்டி, ஸ்வீடிஷில் இருக்கிற இந்த கம்யூனிட்டி, இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் அகாடமிக்ஸை பாதிக்கிறது, இன்னொரு பக்கம் சந்தையை பாதிக்கிற ஆட்கள் இவங்க எல்லாருமே. ஏன்னா 125 வருஷத்துக்கு முன்னாடி சந்தையை சிந்திக்காமல் எதுவுமே பண்ணதில்லை இவங்க கலோனியல் ஆட்கள். அதனுடைய வரலாறு ரொம்ப பெருசாக இருக்குது. அதனால் தினசரி நான் மக்களோட பேசக்கூடிய உரையாடல்களில் இன்றைக்கி 2 3 நாளாக ஏன் இது அவசியம், ஏன் இது அவசியம் இல்லை, ரெண்டு பார்வையும் வேணும் அப்படிங்கிறதுக்கு பேசணும். யாரெல்லாம் ரெக்கக்னைஸ் பண்ண போகிறாங்கன்னு பேசும் பொழுது 960 பேர்கிட்ட கொடுத்துருக்காங்க அப்படின்னா பெண்களுக்கு ஒரு 65 பேர் கொடுத்துருப்பாங்க. அதாவது 906 பேருக்கு போன வருஷம் வரைக்கும். இப்போ இந்த வருஷம் சேர்த்தா ஒரு 10 12 பேருக்கு வந்துடுவாங்கன்னு வைங்க. கொடுத்துருக்காங்கன்னா 65 பெண்களுக்கு தான் கொடுத்துருக்குறாங்க. இது ஃபஸ்ட்டிலே இது ரொம்ப அடி. ஏன்னா இந்த 65 பெண்களுமே கடந்த 10 20 வருஷத்தில் பெரும்பான்மை. அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு ஒரு 100 வருஷம் இதில் பெண்களுக்கான இடம் ரொம்ப கம்மி. அதுலேருந்து தான் அந்த டெமோகிராஃபியை பார்க்க தொடங்கினேன். சரி, ஒவ்வொன்றா போய் பார்ப்போம், நேஷனாலிட்டி படி பார்ப்போம் அப்படின்னு போனாக்கா அஹ், அமெரிக்கான்னு பொதுவாக சொல்ல முடியல அதை. ஏன்னா சவுத் அமெரிக்காவுக்கு அதில் கன்சிடரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போது 900 பேரில் 410 பேருக்கு அமெரிக்காவை சார்ந்தவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது வரைக்கும். சரி, இன்னும் கொஞ்சம் சந்தையை மட்டும் நம்ம யோசிக்கிறதுனால வேற யாருக்காவது கொடுத்துருப்பாங்கன்னு பண்ணும்பொழுது அமெரிக்கா சந்தையை அதிகமாக கையில் வச்சிருக்கிறவங்க ஜூவிஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். அது நேஷனாலிட்டின்னு சொல்கிறதா இல்லை இனம்னு சொல்கிறதா ரேஸ்ன்னு சொல்கிறதான்றதுல நமக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்குது. ஏன்னா உலகம் முழுக்க பரவி இருக்கிறாங்க, அதனால் நேஷனாலிட்டின்னு சொல்ல முடியல. பட் அது ஒரு ரேஸ் மாதிரி தான் சொல்ல முடியுது. அவர்களுக்கு வந்து 25% இது வரைக்கும் கிடைச்ச எல்லா சயின்ஸு, அதுக்கப்புறம் நமக்கு லிட்ரேச்சர் அல்லது பீஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து கூட 25% கிட்டத்தட்ட 22 சம்திங்னு அவங்க இப்போ சொல்கிறாங்க கணக்கெலாம். 25% பேர், 4 ஒருத்தருக்கு வந்து ஜூவிஷ் கம்யூனிட்டிக்கு கிடைச்சிருக்கு. அப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா பெரும்பங்கு வந்து இது. அப்புறம் யூரோப்பில் இருக்கக்கூடிய அது ஸ்காண்டினேவியன் கண்ட்ரியோ மற்றதோ இது இதுன்னு கணக்கு பண்ணால் அங்கேருந்து கொடுக்கறதுனால அங்கேருந்து இருக்குது.
அஹ், 2 பேருக்கு கொடுக்கும்போது கூடுதலாக ஒரு ஆளை சேர்த்துக்குவாங்க இந்த பக்கம் இருந்து ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிலேருந்து. அந்த மாதிரி சேர்த்ததில் இருக்குது. அப்போது டெமோகிராஃபி படியே முழுக்க முழுக்க ஆல்ரெடி இந்த ஹிஸ்ட்ரியில் வந்து பெரிய இன்வெஸ்டராகவும் பெரிய கலோனியலிஸ்டாக இருந்தவங்க நிறைய வாங்கியிருக்கிறாங்க. ரெண்டு புரியுது. இதை திட்டமிட்டு அவங்க செய்கிறாங்கன்றது ஒரு பக்கம். அது வந்து ஆய்வுகள் வெளிப்படுத்துது. இன்னொன்று, இந்த சோஷியல் ஸ்ட்ரக்சரே இப்படி தான் உருவாகி வந்திருக்கு. அந்த அந்த மேலே போய் நிற்கிறவங்க யாராக இருக்காங்கன்னு பார்க்கும்போது க்ரீம் ஆஃப் க்ரீம் எடுக்கும் பொழுது இவங்க வந்து நின்றுறாங்களோன்னு தோணுது. ஏன்னா இன்னைக்கு இந்த வருஷம் வழங்கப்பட்டதிலேயே அறிவியலுக்கு பெரும்பங்கு கொடுத்தது எல்லாமே கலிஃபோர்னியா சார்ந்தவங்களுக்கு. அதுலேயும் 2 3 யூனிவர்சிட்டி சார்ந்தவங்களுக்கு மட்டும் தான் தராங்க. அப்படின்னா ஃபில்டர் பண்ணி தான் மேலே போகிறாங்க. அந்த க்ரீம்லேயே இன்னும் ஒரு க்ரீமி லேயர்லேயே இன்னும் ஒரு ஃபில்டருக்கு மேலே போயிட்டாக்கா அது அவங்க கிடைக்குது. எளிய மக்களுக்கு கிடைக்குதுங்கிறதுலாம் நம்ம இந்த இந்த படத்தில், பாவநாச படத்தில் சொல்லலாம், எல்லாமே சரியாக இருக்கு நாயர், அப்போ ஏதோ தப்பு நடக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி எல்லாமே சரியாக இருந்துடக்கூடாதுன்னு சும்மா இந்த தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ்லேருந்து ஒரு ஆள் இருக்கிறாங்க, 100ல் ஒருத்தர் இருக்காங்க, புரோட்டா மாஸ்டர் பெண் வந்து கலெக்டர் ஆனால் இல்லையா, அது ஆவறது நல்லது. ஆனால் இந்த சந்தையை நம்ம கவனிக்காம விட்டுறோம்ல. இந்த டியூஷன் சென்டரை வந்து இந்த அது அது மாதிரி இதுலேயும் திடீர்னு பார்த்தா நம்ம கைலாஷ் கார்த்திக் கொடுத்துட்றாங்க ஸ்ப்ளிட் பண்ணி. அப்போ ரியூட்டர்ஸில் இருக்கக்கூடிய அந்த சிஇஓ கொடுக்குறாங்க. இந்த முறை பார்த்தீங்கன்னா ஒரு ஜப்பான் சயின்டிஸ்ட் கெமிஸ்ட்ரி கொடுக்குறாங்க. அவருடைய ஸ்டேட்மெண்ட்லாம் படித்தா அவர் சயின்டிஸ்ட் மாதிரி இல்லை, ஒரு ஜென் மாஸ்டர் மாதிரி இருக்காரு. இந்த மாதிரி கொஞ்சம் சேர்த்துக்கிறாங்க. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டாப்பிங் மாதிரி, ஒரு ட்ரெஸ்ஸிங் மாதிரி இவங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்கங்கிறதும் நல்லா தெரியுது. அஹ் தனித்துவம் கொடுக்க மாட்றாங்க. 2 கலிஃபோர்னியாக்காரனுங்க இருந்தால் ஒரு ஜப்பான்காரனை போடு அப்படின்ற மாதிரி. இன்னுமுமே இப்போ ரொம்ப கம்மியாக, அதாவது இதில் இதில் கவனிக்க வேண்டியது என்னன்னா, அப்போ டோனி மோரிசனுக்கு மாதிரி ஆட்கள்லாம் கொடுத்தாங்களே அது என்னன்னு கேட்பாங்க. அவன் என்ன சொல்கிறான்னா, ஒன்று நீ பிறப்பால் அமெரிக்கனாக இருக்கணும், அல்லது நீ அமெரிக்காவில் வந்து செட்டில் ஆனவனா இருக்கணும், அல்லது அமெரிக்காவோட வர்த்தகம் செய்யக்கூடிய தேசமாவோ நபராவோ இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க போல இருக்கு. ஆனால் ஸ்வீடிஷ் எப்படி அமெரிக்காவுடைய பேஸாக மாறிச்சுங்கிறது ஒரு கேள்வி இருக்குது. அது அது ரொம்ப முக்கியமாக. அந்த ஸ்வீடிஷ் இது இருந்தால் கூட அதை தேர்வு செய்யக்கூடிய கமிட்டியில் இருக்கிறவங்க பெரும்பான்மையான ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இப்போ இந்த பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி கலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில யூனிவர்சிட்டி, அப்புறம் லங்காஸ்டர், அப்புறம் நிறைய அந்த மாதிரி இருக்கக்கூடிய பல்கலைக்கழகம் சார்ந்த ஆட்கள் வந்து 10 பேர் இருக்காங்க ஒவ்வொன்றுலையும். அவங்க தான் ஃபில்டர் பண்ணுறாங்க. இது டெமோகிராஃப் படி. ஆனால் ஒரு ஒரு விஷயத்துக்கு சந்தை இருக்குது. இப்போ கடந்த 5 வருஷமாக எனக்கு வந்து இப்போ பள்ளி காலங்களில் அப்படின்னா என்னன்னு தெரியும். பட் கல்லூரி காலங்கள்ல இருந்து இந்த மாதிரி பெரிய பெரிய விருதுகளை கவனிக்கிற பழக்கம் நியூஸ் பேப்பர் படிக்கிறதுனால அது வந்துருச்சு. இப்போ நிறைய கட்டுரைகள் படிக்கிறதுனாலே அது நமக்கு வந்து சேர்ந்துருது. இதுக்காக இல்லை, தொடர்ச்சியாக நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 15 வருஷம் அட்டை டு அட்டை நியூஸ் பேப்பர் படித்தோம். இப்போ வந்து மேகசின்ஸாக படித்து தள்ளுறோம். அப்போ அதிலிருந்து இது 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 வந்து ஒரு இப்போ தினசரி மாதிரி மாறிடுது நமக்கு. அஹ் இப்போ அதை கவனிக்கும் பொழுது கடந்த 5 ஆண்டுகளில் டிஏஜிக்கு துணை நிற்கிறது, அப்புறம் பவர் கன்சம்ஷனில் துணை நிற்கிறது, அல்லது செமிகண்டக்டர்ஸை மேம்படுத்தக்கூடிய மெட்டீரியலுக்கோ அல்லது டெக்னாலஜிக்கோ, நீங்கள் பயாலஜி கெமிஸ்ட்ரி இதெல்லாம் ஒவ்வொன்றுத்துக்கு நம்ம என்னமோ நினைக்கிறோம் இல்லையா. இந்த முறை கெமிஸ்ட்ரி கொடுத்ததா இருக்கட்டும், போன முறை கெமிஸ்ட்ரி கொடுத்ததா இருக்கட்டும், கிட்டத்தட்ட ஒரு மெட்டீரியல் ஃபார்மேஷனுக்கு தான் கொடுக்குறாங்க. இப்போ எம்ஓஎஃப் மாதிரி ஒரு டெக்னாலஜிக்கு தான் கொடுக்குறாங்க. இந்த எம்ஓஎஃப் டெக்னாலஜி 40 வருஷமாக உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன ஆர்கானிக் மெட்டல் ஃபார்மேஷனை. அப்போ அது இப்போ நாளைக்கு வந்து ஒரு ஒரு பொருளை வந்து மைக்கா மாதிரி இருக்கிற பொருள்லாம் சிதையுதுன்னா, நாளைக்கு அதை மைக்கா மாதிரி இருக்கிறத அல்வா மாதிரி ஆக்கிட முடியும். அதுக்குள்ளே இருக்கிற பொராசிட்டி பற்றி தான் பேசுகிறாங்க. இப்போ அதுக்குள்ளே வந்து பெரிய கட்டுரைகள்லாம் வர ஆரம்பிச்சிச்சு, தமிழ்லையும் இங்கிலீஷில் எல்லாத்துலேயும். வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த நோபல் பரிசினுடைய முக்கியத்துவத்தினால உலகம் மாற போகிறது என்ன, பாலைவனத்தில் தண்ணி வரக்கூடிய சோலைவனம், நிறைய பிஹெச்டி ஸ்காலர்ஸ்க்கு என்னென்னா அந்த அப்சஷன் டுவர்ட்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும்ல, இந்த பதவி, இந்த ரெகக்னைசேஷன்லாம் அவங்களாம் என்ன அடிச்சு நவுத்துறாங்கன்னா, இன்னைக்கு அந்த மெட்டீரியல் கண்டுபிடிச்சதுனால கெமிஸ்ட்ரியில் தண்ணி பஞ்சம் தீர்ந்துருங்கிறாங்க. இப்போ செலைன் வாட்டரை வந்து போர்ட்டபிள் வாட்டராக மாற்றுறதுக்கு வந்ததுமே சென்னையில் தண்ணி பஞ்சம் தீர்ந்துட்ட மாதிரி, இஸ்ரேலில் அல்லது ஏதாவது மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் கடற்கரையில் இருந்து உருவாக்கின டெக்னாலஜி, அதாவது விவசாயத்துக்கு நிறைய பண்ணாங்க, நமக்கு கவனிக்கிறோம்.
இந்த மாதிரி இந்த இந்த மெட்டீரியல் வந்ததுமே உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த தண்ணி பஞ்சத்தையும் தீர்த்துறங்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு இது லேபு படியும் சந்தைப்படியும் ஓகே தான். பட் இந்த சோஷியல் அடுக்கில் இது என்னவா போய் நிற்கும் அப்படின்னா பெரிய சிக்கலாக தான் வந்து நிற்கும். இப்போ எப்படி இவி வெஹிக்கிள் மேலே ஒரு மோகம் வருதோ அது மாதிரி அப்போ குடுக்கக்கூடிய பொருள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட மெட்டீரியலுக்கோ, இல்ல குறிப்பிட்ட டெக்னாலஜிக்கோ அல்லது குறிப்பிட்ட சந்தைக்கோ இருக்கு. அதுல நான் கவனிச்சதுல கடந்த 5 ஆண்டுகள்ல பெரும்பாலும் அணுக்கருல வேலை செய்யக்கூடிய பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜில தான் கிடைக்குது. அதுலயுமே என்னன்னா, ஒண்ணு உன்னுடைய வாழ்நாளை நீட்டிக்கக்கூடிய அதாவது நோயற்று அதே மெமரியோட, அதே உடல் உடல்ல இருக்கக்கூடிய மொபிலிட்டியோட உன்னுடைய வாழ்நாளை கூட்ட முடியுமாங்கிற ஆய்வு. 2வது உன்னுடைய பொருட்பயன்பாடுல கரண்ட்டை கம்மியா யூஸ் பண்ணி வேகமாக டேட்டாவை கடத்தக்கூடிய ஆய்வு. போன வருஷம் அதுக்கு தான் குடுத்தாங்க பிசிக்ஸ்க்கு. இந்த வருஷம் ஒரு கெமிஸ்ட்ரியும், பிசிக்ஸும் எடுத்து பார்த்தோம்னா, ப பிசியாலஜியும் எடுத்து பார்த்தோம்னா, இம்யூன் சிஸ்டத்தினுடைய ஒரு நுணுக்கமான ஒரு விஷயத்த எடுத்து ட்ரக்கு மாலிகுல பத்தி பேசியிருக்கிறாங்க. ட்ரக்க அத ஆக்சுவலா சப் அட்டாமிக்ல போயிடுது இது. அதுக்குள்ள இருக்கிற நோய் எதிர்ப்பு சம்பந்தமா இருக்கிறத பேசுறாங்க. அப்போ முழுக்க முழுக்க எதிர்கால சந்தை என்பது மனிதனுடைய வாழ்க்கையை நோயற்ற காலத்தை எக்ஸ்டெண்ட் பண்றது எப்படிங்கிறதுல ரொம்ப குறிக்கோளா இருக்கு. அது பெரிய சந்தையா இருக்கு. இந்தியாவிலே வந்து ட்ரில்லியன் டாலர் பிசினஸ்ங்கிறாங்க அது. அப்போ உலகம் முழுக்க அது எப்படி இருக்கும்? அல்லது இதை யாரு இது எந்த மக்களை வாழ்நாளை நீட்டிக்க செய்யும்? இது எந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தையும், பொருளாதாரத்தையும் மல்டிட்யூடா ரொம்ப வேகமாகவும், மல்டிபிளாவும் பெருக்கும். அப்படிங்கிறது தான் நம்ம இன்னும் இந்த கண்டுபிடிப்புகளுடைய சோஷியல் எக்கனாமிக் ஃபேக்டரை வந்து ஆய்வு பண்ணா கூட நம்ம 2, 3 நாள் இத பத்தி தப்பு டப்பு டப்புன்னு பேசி மறந்துடுறோம். பட் அது ஒரு நீண்ட காலத்துக்கு அது ஒரு பெரிய மாற்றத்த ஏற்படுத்தக்கூடிய ஆய்வுகளா இருக்கு. இது வந்து வெறும் நோபல் மேல வைக்கிற குற்றச்சாட்டு கூட கிடையாது. பெரும்பாலுமான ரெகக்னைசேஷன் சந்தைக்கு உற்பத்தி பண்ணக்கூடிய அல்லது பெருநுகர்வுக்கு தயாரா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த எடுத்து ஆய்வு பண்றவங்க தான் நெறைய தராங்க. நான் சொன்ன மாரி ரொம்ப குறைச்சலான எண்ணிக்கையில ரொம்ப எல்லாத்தையும் இப்படியே பண்ணோம்னா, அப்படியே அப்பட்டமா தெரியுது. கை புண்ணுக்கு கண்ணாடி எடுக்குன்ற மாரி தெரியுது. கொஞ்சம் பிளாஸ்டர் போடுற மாரி, எங்கேயோ ஒரு என்ன சொல்றது? திடுதிப்புன்னு ஒரு பிளாக்குக்கோ, இல்ல ஸ்டேஷன்ல இருக்கிறவங்களுக்கோ, திடீர்னு கார்த்திக் கைலாஷ்க்குலாம் சத்யார்த்தி கைலாஷ் மாரி ஒரு ஆட்களுக்கோ கொண்டு வந்து குடுத்தாங்க இல்லையா? அந்த மாரி ஏதாவது ஒண்ணு நடக்க வாய்ப்பு இருக்கு. மத்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ள ஒரு கால்குலேஷன்ஸ் இருக்கிறதாகவும், அது ஒரு ஃபார்முலா மாரி இயங்குறத நம்மளால கண்டுபிடிக்க முடியுது. இது சந்தையை மையமா வச்சு ஒரு பக்கம் இயங்குது. இன்னொன்னு சோசியல் அந்த ஆர்டர டிஸ்டர்ப் பண்ணாத இருக்கு. அதாவது அம் அ அமெரிக்கர்களுக்கோ, யூதர்களுக்கோ அல்லது ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது? ஒரு பிரிஸ்டைன் அல்லது பிரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸ ரெகக்னைஸ் பண்றதாகவோ, நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு மாகாணத்தில் இருக்கக்கூடிய நபர நோக்கியே ஒட்டுமொத்த சிந்தனையாளர்களும் போயிருக்கிறாங்கன்னா, அடிப்படையில அந்த சிஸ்டமே நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். பல்வேறு தேசங்கள்ல அது மாரியான இன்ஸ்டிடியூஷன் உருவாவாம இருக்குன்னு அர்த்தம். அது ஒண்ணும் பெரிய காஸ்ட் வைஸ் பார்த்தா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெரிய காஸ்ட்டும் கிடையாது. ஏன் அது மாறல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிராண்டிங் வந்து அவ்வளோ பெருசா பண்றாங்க. ஒரு யுனிவர்சிட்டி மேல இருக்கக்கூடிய பிராண்டிங், இன்னைக்கும் கேம்பிரிட்ஜ், ஆக்ஸ்ஃபோர்டு, பென்சில்வேனியா, ஸ்டான்ஃபோர்டு இந்த மாரி யுனிவர்சிட்டி மேல இருக்கக்கூடிய மோகம் இருக்கு இல்லையா? அது வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அது வந்து ஒரு ஒரு தேசத்த பிடிக்கிற மாரி தான் அதில சீட்டு வாங்குறதுங்கிறது. அப்ப கீழ இருந்து போனவங்க ரொம்ப ரேர் எர்த் மெட்டல்ஸ் மாரி கொஞ்சமா இருக்கிறாங்க. பட் பெரும்பான்மை அப்படின்னு வரும்பொழுது, இது வந்து டாப் ஆஃப் த டாப்புக்கும் எல்லாம் சேர்ந்து இந்த சமூகம் எப்படி நகரணுன்ற முடிவு எடுக்கிறதா தான் நான் பார்க்குறேன். அதில டெமோகிராஃபி நான் சொன்ன நம்பர்ஸ் வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பாதிக்கு மேல நார்த் அமெரிக்கன்ஸ் இதுவரைக்கும். யோசிச்சு பாருங்களேன். கிட்டத்தட்ட 50% வந்துருது. 400 சில்றன்னா 900ல நார்த் அமெரிக்கன்ஸ் மட்டுமே. மீதி 400 தான் பூமியில இருக்கிறவங்க எல்லாம் எப்படி இந்த ரிசோர்ஸை பூமியில இருக்கிற ரிசோர்ஸை எப்படி ஒட்டுமொத்தமா நார்த் அமெரிக்காவுக்கு சொந்தம். தண்ணி, மெட்டல்ஸு, ஃபியூயல்ஸ் எல்லாமே எங்களுக்கு தான் சொந்தம்னு இவங்க சொல்றாங்களோ, அதே மாரி மனித அறிவும், மனித சமூகமும் வந்து என்ன மாரி வழிநடத்தணுன்றதுலயும் பெரும்பான்மையான நபர்கள் உட்கார்ந்து முடிவெடுக்கிற இடமா அந்த இடம் இருக்கு. அதற்கான அங்கீகாரமும் அங்க தான் இருக்கு. அதற்கான சந்தை அங்க தான் உருவாகுது. அங்க ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் அங்க தான் உருவாகுது. இன்ஸ்டெட் ஆஃப் எஜுகேஷன் வந்து அ அது அகாடமிக்ஸ் எல்லாம் மார்க்கெட்ட நோக்கி நகர்த்துறதும் அங்கருந்து பாதிக்கு மேல அங்கருந்து முடிவெடுக்கப்படுது.
மீதி 50% தான் போங்கன்னு மீதி கண்டங்களுக்கும் மீதி தேசங்களுக்கும் பிரித்து கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் நான் இந்த 2 3 நாளாக பார்க்குறேன். தொடர்ச்சியாக பார்க்கறதுல இருந்தும் தரவுகள் இருக்குது. இது நம்ம சொன்னது வந்து 1 2 நம்பர் முன்ன பின்ன இருக்குமே தவிர 400 200ன்னு சொல்லலை. 400னா 405 407ன்னு ஏதாவது அந்த நம்பர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இதுல இன்னொரு விஷயம் இருக்கு பாஸ்கர். ம் ம் நீங்க சொல்ற பல்கலைக்கழகங்களுடைய அந்த ரெப்புடேஷனே வந்து ம் என் கூட எத்தனை நோபல் பிரைஸ் வின் பண்ணவங்க இருக்கிறாங்க, ம் வெவ்வேறு விதமான என்னென்ன அவார்டு எவ்வளவு பேர் கிடைச்சிருக்கு, ம் எவ்வளவு ரெக்கக்னிஷன் கிடைச்சிருக்குது, ம் அது சார்ந்த விஞ்ஞானிகள் எவ்வளவு பேர் என்ன யூனிவர்சிட்டியை படிச்சாங்க, ம் அல்லது எவ்வளவு பேர் இங்கே ஆய்வு பண்ணின் போது அவங்களுக்கு நோபல் கிடைச்சது அப்படின்றதுதான் விளம்பரப்படுத்துறாங்க. ம் அது பெருமையா போட்டுக்கும் போது என்ன ஆகுதுன்னா, மற்ற ம் நிறுவனங்களும், அதாவது எந்த குறியீடுகளை வச்சு நம்ம வந்து நாமளே அளவுகோலா வந்து பார்க்கிறோம். ம் நாம வந்து சமூகத்துக்கோ மற்ற விஷயங்களுக்கோ நாம வந்து எந்த அளவுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கிறோம் அப்படின்ற அந்த குறியீடுகள் கூட ம் இந்த மாதிரி பல்கலைக்கழகங்களை வச்சு நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பல்கலைக்கழகம் தங்களை தாங்களே வந்து இந்த குறியீடுகளை வச்சுதான் வந்து நம்ம அளவுகோலா பார்க்கிறோம், அளந்து பார்க்கிறோம். ம் அப்ப என்ன ஆகுது, ஏங்க நீங்க இவ்வளவு பேருக்கு ஆய்வு பண்றதுக்கு உதவி பண்றீங்க, உங்களுக்கு இருந்து இது வரைக்கும் ஒரு நோபல் வந்திருக்குதா அப்படின்னு ஒரு அமைச்சரோ அல்லது விஷயம் புரியாத ஒரு நபரோ வந்து கேட்கும்போது, ம் நீங்க வந்து உங்க ஊர்ல உங்க சமூகத்துல உங்க மக்களுக்கு தேவையான ஆய்வுகளை பல விஷயங்களை பண்ணியிருக்கலாம். ம் இது நான் இன்னொரு இடத்துலயும் இதை நான் ஒரு இப்ப இல்ல ஒரு 3 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு தரவுகள் எடுத்து ஒரு ஆய்வு ஒண்ணு பண்ணியிருந்தேன். ம் அதாவது இந்த பியர் ரிவ்யூடு ஜேர்னல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஆமாம். உலகளவுல அறிவியல்ல வந்து நீங்க வந்து பிரசுரம் பண்ணக்கூடிய விஷயமாக நீங்க வேலை பண்ணியிருக்கணும்னா பியர் ம் ரிவ்யூடு அப்படின்னுவோம். பியர் ரிவ்யூட்னா வந்து நீங்க எந்த அறிவியல் துறையில வேலை செய்றீங்களோ அந்த துறையில இருக்கக்கூடிய மற்ற வல்லுநர்கள் ம் 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 அவங்க வந்து உங்க கட்டுரைய ஆய்வை வந்து ரிவ்யூ பண்ணியிருப்பாங்க. ரிவ்யூ பண்ணி இது நிஜமாவே எங்க துறைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பதிப்பு, இது வந்து இது வரைக்கும் யாரும் செய்யல அப்படின்னு வந்து அவங்க சொல்லுவாங்க. ம் அதுல நிறைய இருக்கு. டபுள் பிளைண்ட் மெத்தட்னு எல்லாம் சொல்லுவோம். அதாவது வந்து நீங்க யாருன்னு அவங்களுக்கு தெரியாது, அந்த ஆய்வு வந்து ரிவ்யூ பண்றவங்களுக்கு நீங்க யாருன்னு தெரியாது, அது மாதிரி எல்லாம் பண்ணி தான் வந்து பண்ணுவாங்க. ம் ம் ஆஹ் யார் வந்து உங்க கட்டுரைய ஆய்வு வந்து இது பண்ண போறாங்க, ரிவ்யூ பண்ண போறான்னு உங்களுக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. ம் அது மாதிரி ஆட்கள் கிட்ட கொடுத்து வெறும் சப்ஜெக்ட், அதாவது என்னன்னா வந்து ம் கொஞ்சம் கூட அந்த தனிநபருடைய அந்த வெறுப்பு வந்து அதுல வந்துடக்கூடாது அப்படின்றதுனால. ம் ம் ஆனா நான் இது எதுக்கு சொல்ல ஆரம்பிச்சேன்னா, இந்த மாதிரி பியர் ரிவ்யூ ஜேர்னல் வந்து ம் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல விஞ்ஞானிகளோ அறிவியல் ஆட்களோ வந்து செய்யக்கூடிய ஆய்வுகள், இந்த உள்ளூர்ல எங்களுக்கு இது ரொம்ப முக்கியம்னு இவங்க செய்யக்கூடிய ஆய்வுகள் வந்து உலகளவிய வந்து இந்த நேச்சரோ அல்லது நேஷனல் ஜியோகிராஃபியோ அல்லது இந்த சயின்ஸ் மேகசீனோ, இந்த மாதிரி மேகசீன்ல ம் இவங்களுடைய ஆய்வு கட்டுரைகளுக்கு இடம் இல்லாம போயிருக்கு. ம் ம் ஏன்னா அது வந்து எங்களுடைய ப்ரையாரிட்டி இல்லைன்னு சொல்றாங்க அவங்க. ம் 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 அப்போ யோசித்து பாருங்க, நம்ம தேசத்துல நம்ம சமூகத்துக்கு நம்ம மக்களுக்கு நீங்க ம் செய்யக்கூடிய அறிவியல் ஆய்வு வந்து ம் எங்களுடைய ப்ரையாரிட்டியில இது கிடையாது அப்படின்றாங்க. ம் இப்போ நம்ம ஊர்ல உதாரணத்துக்கு ஒரு மிகப்பெரிய அளவுல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை எடுத்துக்கோமே. ம் இப்போ அந்த ப்ரோஸ் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, ம் ராமநாதபுரத்துல எல்லாம் மிகப்பெரிய பிரச்சனையா வளர்ந்து நிக்குது அது. ம் ஒரு முள்ளு செடி வந்து நமக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது, அது என்ன கட் பண்ணாலும் திரும்பி திரும்பி வருது. ம் அத வந்து நிரந்தரமா அந்த ஒரு பிரச்சனையை வந்து எலிமினேட் பண்றதுக்கு யாரான ஒரு அறிவியல் துறையில ஒருத்தர் வேலை பண்ணாரு வச்சுக்கோங்களேன்.
ம். இது நம்ம ஊருக்கு மட்டுமே பொருந்தக்கூடிய ஒரு அறிவியல் ம். ம். ஆய்வு. ம். இத வந்து ஒரு அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு அறிவியல் மேகசீனுக்கு அவர் வந்து இந்த ஆய்வு கட்டுரையை வந்து அனுப்புறாரு அப்படின்னா, ம். அவங்க அப்புறம் வந்து இல்ல இது எங்களுக்கு ப்ரையாரிட்டி கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ம். இதே அமெரிக்கால வந்து ஒரு சின்ன ஒரு பூச்சி வருது, அல்லது ஒரு ம். ஒரு புழு வந்து புதுசா வருது, அல்லது இது ஒரு அப்படின்னா அவங்க பயிர் ம். மேல அந்த ம். தாக்குதலை கட்டுப்படுத்துறதுக்கு அங்க ஒரு விஞ்ஞானியோ அல்லது அங்க ஒரு அறிவியலாளரோ ஏதோ ஒரு புது ஆய்வு பண்றாங்கன்னா ம். அது வந்து இம்மீடியட்டா அங்க இடம் கொடுக்கப்படும். ம். இங்க வந்து அதனால அங்க பாதிக்கப்படக்கூடிய விவசாயி வந்து 20 பேரா கூட இருக்கலாம். இங்க ம். உங்களுக்கு 2 கோடி பேர் இருக்கலாம். ம். அதை வச்செல்லாம் அளவுகோல அவங்க பாக்குறது கிடையாது. ஏன்னா அவங்களுடைய சமூகத்துக்கு எது வந்து சரியா இருக்குமோ அதுதான் வச்சு அவங்க அளவுகோலா வச்சு பண்றாங்க. ம். அப்போ இங்க இருக்கக்கூடிய விஞ்ஞானி அவர் வந்து வெறும் அந்த இது ஒரு பிரச்சனைங்க, இந்த பிரச்சனைக்கு நான் ஒரு தீர்வுக்கு இந்த ஆய்வு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றதை தாண்டி ம். அவர் வந்து இந்த பிரச்சனை ஏன் வந்து முக்கியம் அப்படின்றத வந்து சொல்ல வேண்டிய கட்டாயமும் அவருக்கு இருக்கு. ம். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பிரச்சனையினால எவ்வளவு பேர் பாதிக்கப்படுறாங்க, எவ்வளவு வருஷங்களா அவங்க அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்களுடைய வாழ்வும் வாழ்வாதாரமும் எந்தெந்த விதத்துல இதனால பாதிக்கப்படுது இப்படின்ற எல்லா தரவுகளும் வச்சு இது ரொம்ப முக்கியம், இதை நீங்க பிரசுரம் பண்ணியே ம். ஆகணும்னு சொல்லி அதை வந்து என்ன சொல்றது, அதனுடைய முக்கியத்துவம் வந்து நிறுவ வேண்டியது இவரோட வேலையா போகுது. ம். அதையும் தாண்டி வந்து அவங்க ஒத்துக்குவாங்களா இல்லையான்றது தெரியாது. ம். அது மாதிரிதான் வந்து இன்னொன்னு விஷயம் நான் பாக்குறது என்னன்னா, சோ இப்போ என்ன ஆகுது, இப்போ இந்திய பல்கலைக்கழகங்கள்ல பல்கலைக்கழகங்களுடைய ஒரு குறியீடு என்னன்னா, நீங்க ஒரு பேராசிரியரா இருந்தான்னா கூட ம். உங்களுக்கான ஒரு குறியீடு என்னன்னா, எத்தனை பியர் ரிவ்யூடு ஜேர்னல்ல உங்களுடைய ம். கட்டுரைகள் பதிவு பண்ணிருக்கீங்க, ம். பிரசுரம் பண்ணிருக்கீங்க ம். அப்படின்றது உங்களுடைய ப்ரமோஷன்ல இருந்து எல்லாத்துக்கும் வந்து அது குறியீடா மாறுது. ம். இன்னைக்கு உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும் அப்படின்னா ம். உங்களுக்கு வந்து பியர் ரிவ்யூ ஜேர்னல்ல நீங்க பிரசுரம் பண்ணியிருக்கணும், தொடர்ந்து ம். பண்ணணும். ம். பண்ணா நீங்க பெரிய அதை வந்து இன்னும் நிறைய பேர் அதுக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா ம். அது இன்னமும் பெரிய விஷயம். அப்ப என்ன ஆகுது, ஒவ்வொரு பேராசிரியரும் ம். அவன் எதுல வந்து கொடுத்தா வந்து அவன் வந்து பிரசுரம் பண்ணுவான், எந்த டாபிக் கொடுத்தான்னா அந்த பத்திரிகைகள்ல பிரசுரம் பண்ணுவாங்க. ம். அந்த டாபிக்கை நோக்கி அதாவது அவங்கவுங்க துறையில எந்த டாபிக்ல வேலை பண்ணா உங்களுக்கு வந்து அதிகம் பிரசுரம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும், அந்த டாபிக்ல இவங்களும் வந்து அவங்களுடைய ஆய்வுகளை பண்றது ஒண்ணு. ம். இரண்டாவது, பண்ணி பிரசுரம் பண்ண மாத்திரம் போறாது, இதுக்கு வந்து ம். சைட்டேஷன் நிறைய பேர் சைட் பண்ணியிருந்தாங்கன்னா அதோடைய செய்யக்கூடிய அல்லது அவங்க கிட்ட ஆய்வுக்கு வரக்கூடிய மாணவர்கள் வராங்க இல்லையா, பிஹெச்டி மாணவர்கள், ம். அவங்க எல்லாரையும் இதே துறையை நோக்கி தள்ளி விடுறது. ம். அப்ப யோசித்து பாருங்க, எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு சமூகம் ம். அவங்களுடைய வந்து ம். எல்லா ஊர்கள்ல இருக்கக்கூடிய எல்லா பல்கலைக்கழகம் தங்களை தாங்களே வந்து இது பண்ணிக்கிறாங்க, ம். எவாலுவேட் பண்றாங்க, ம். மதிப்பிடுறாங்க. அந்த மதிப்பீடின் பேரில் தான் வந்து அந்த பல்கலைக்கழகம் மாத்திரம் இல்ல, அதுல ம். இருக்கக்கூடிய மக்கள், அதுல இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய பேராசிரியர்கள் எல்லாருமே வந்து தங்களை தாங்களே மதிப்பு கூட்டுறது போகுது. ம். ஒட்டுமொத்தமாக அந்த துறையில இருக்கக்கூடிய எல்லா அறிவு சார்ந்த வேலைகள் எல்லாமே வந்து அதை நோக்கி போகக்கூடிய ஒரு விஷயமா மாறுது. ம். இதனைக்கு அடுத்து வந்து அடுத்தபடியா எங்க போகுதுன்னா இதுல வரக்கூடிய முதலீடுகள். ம். இதுல வரக்கூடிய முதலீடுகளோ, சந்தை பொருளாதாரம்,
இப்போ என்ன ம். ஆகுதுன்னா, முதலீடுகளும் சந்தை பொருளாதாரமும் தான் வந்து ஆஹ், இதை நிர்ணயம் பண்றதே அவங்க தான். ம். அப்படின்ற ஒரு கட்டத்துல தான் இப்ப நாம இருக்கோம். இந்த அறிவியல் ஆமா. துறையில இருக்கக்கூடிய ஆய்வுகளோ, ஆய்வு கட்டுரைகளோ, ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பல ஆய்வு கட்டுரைகள் வந்து பிரசுரமாகக்கூடிய அந்த பத்திரிகைகள் இருக்கு இல்லையா? ம். அந்த பத்திரிகைகள் நடத்துறது யாரு பார்த்தீங்கன்னா, அந்த பத்திரிகையோட ஓனர்ஷிப்பும், ம். அந்த முதலீடுகள் மூலமாக அந்த துறையில வந்து லாபம் எடுக்கக்கூடிய கம்பெனிகள் தான் அந்த பத்திரிகையே வந்து இப்போ ஓனர்ஷிப் இருக்கு. ம். இப்ப மக்களுக்கு இதை கேட்குறவங்களுக்கு கண்டினியூஸாக கேட்குறவங்களுக்கு ஒரு அவங்களுக்கே ஒரு கேள்வி எழலாம். இதற்கும் இந்த சீசனுக்கு என்ன தொடர்பு, போருக்கு என்ன தொடர்புன்னு. ஏன்னா டைட்டிலே போரும் பொருளாதாரமும் தான். பொருளாதார வலிமை என்பதும் போர் என்பதும் எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்குங்கிற ரிலேஷன்ஷிப்பை புரிய வைக்கிறதுக்கு தான் இதை பேசுகிறோம். அதுவும் இப்போ சமீப காலங்களில் அது ரொம்ப வலுத்து இருக்கு. நேற்று ஒரு நியூஸ் படிக்கிறேன். ஆம், விமான ஆம், சார்ந்து இயங்குறவங்க இருப்பாங்களே, ஏர்ஃபோர்ஸ்க்கு விருந்து வைக்கிறாங்க. அந்த விருந்தில் ஆபரேஷன் சிந்தூரில் எங்கெங்கெல்லாம் இவங்க தாக்குதலை ஏற்படுத்தினாங்களோ அதன் பெயரில் ரெசிபி. ம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ராவல்பிண்டி அப்படின்னா ராவல்பிண்டியின் பேரில் ஒரு ரெசிபி, வேற ஒரு இடத்துல எக்ஸ்வைசட்டோ அது பேரில் ஒரு ரெசிபிங்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டதாக மாறி போச்சு இப்போ. இதை பற்றி பேச முடியாது, ஏன்னா இது இறையாண்மையில் போய் வந்துடும் இல்லையா? ஒரு தேசத்தின் இறையாண்மை செக்யூரிட்டி, ஏன்னா நம்ம பேசணும், போர் பற்றி பேசும்பொழுதே செக்யூரிட்டி பற்றி பேசி தான் தொடங்கணும். எதன் பேரிலும் நீங்கள் செக்யூரிட்டிங்கிற பேரில் உங்களை நசுக்க முடியும் இல்லை உங்களை முடக்க முடியுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமாக பார்க்குறேன். அப்போது ஒரு ஒரு கிரிக்கெட்டில் அதை சொன்னார் போன வாரம். இந்த வாரம் அந்த அதை ப்ளீஸிங் அந்த பிரைம் மினிஸ்டர்ன்றது எந்த லெவலுக்கு போயிருக்குன்னா, அந்த கேட்டரிங் சர்வீஸ் பண்ணுறவர் கூட சிந்தூர் சார்ந்து இருக்கிறவங்களுக்கு ஒரு அந்த அந்த நடவடிக்கைகள் சார்ந்து இயங்கின ஒரு இந்திய இராணுவம் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு துணை அமைப்புக்கு இவங்க வந்து கொடுக்கக்கூடிய விருந்தில் பேரே பார்த்தீங்கன்னா, அந்த பாகிஸ்தானில் ஏற்படுத்தப்பட்ட பாதிக்கப்பட்ட அந்த நகரங்களின் பேரை வச்சு ஒரு உணவை தயாரிக்க முடியுதுன்னா, மனிதனுடைய மனம் எவ்வளோ வக்கரமாக மாறி இருக்குன்னு யோசிக்கிறதுக்கே ஒரு யோசனையாக இருக்கு. ஆனால் இது ம். மொத்தமும் என்னன்னா, ஒரு சந்தையும் டெவலப்மெண்ட் சயின்ஸையும் பெருசாக பேசக்கூடிய ஒரு நபர்கிட்ட இருந்து இது உருவாகுது. அது இவருக்கிட்ட மட்டும் இல்லை, யூரோப்பில் இருந்தாலும் தான், அமெரிக்காவில் இருந்தாலும் தான், ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரில இருந்து நீங்கள் கொரியன் அரசியல்லாம் பார்த்தா நமக்கு ஒன்றுமே புரியல. ம். ஒட்டுமொத்த தேசத்துக்கும் 15 டைப்ல தான் முடி வெட்டணும்னு பார்லிமெண்ட்ல பேசுறாங்க கொரியால. ம். ஒண்ணுமே புரியல. ஒரு ஆணோ பெண்ணோ இவ்வளவுதான், இந்த 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 அமைப்புல தான் நீ முடி வெட்டிக்கணும். ப்ளூ ஜீன்ஸ் பேன் பண்ணிட்டாங்கங்க. ஒரு ம். ஒட்டுமொத்த தேசத்துல ப்ளூ ஜீன்ஸ் பேன் பண்றாங்க போன வாரம். இப்போ போர் வந்து வெறும் அபத்தம் மட்டும் பண்ணல. அஹ், அந்த இந்த பொருளாதாரம் வந்து அபத்தத்தை மட்டும் பண்ணல, போரை நோக்கி நகர்த்துதுங்கிறதுக்கு ஆகச்சிறந்த உதாரணங்கள் வந்து இன்னைக்கு தலைமையில உட்கார்ந்து இருக்கிறதுனால கேள்விக்கு அப்பாற்பட்டு இதை எப்படி கேட்கணும்னு தெரியாம ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்களோன்னு தோணுது இந்த வைலன்ஸ்லாம். நீ வந்து நிச்சயமாக. அஹ், அந்த அந்த கிரிக்கெட் கடைசியாக நடந்த இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட்டில் நடந்த அபத்தங்களை அவங்க சைட்லேயும் அந்த செக்கை தூக்கி போட்டு அடிக்கிறது, இவங்க சைடில் இருந்து அவங்கள கை குலுக்கிக்கிறதுக்கோ அல்லது முறைச்சி பார்க்கறது. அந்த ஒரு முன்னாடிலாம் அந்த கங்குலி பீரியட்லலாம் வந்து சட்டையை ஊத்து சுற்றுவாங்க, அந்த மாதிரி இருக்கும் என்ஜாய்மெண்ட்டு. இப்போ ஜெயிச்சாக்கா பேட்டை தூக்கி இன்னொருத்த மேலே அடிக்கிறது, பாலை தூக்கி அடிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப அதை வந்து இத்தனை கோடி மக்கள் இதை உட்காந்து பார்த்து ரசிக்கிறோம் பொழுது இந்த வன்முறைக்கு பழகுறோமோ, நம்ம அறியாமலே நம்ம வந்து ஒரு அந்த சூடு ஏத்துற தவளை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சூடு ஏற்றி நம்மளை இந்த வன்முறைக்கு பழக்கிறாங்களோங்கிறத மறுக்க முடியாமல்ல. ஆனால் அந்த அதாவது பழக்கிறது மொழி எதன் வழியாக இருக்குன்னா பொருளாதார வழியாக இருக்குன்னு தான் நீங்கள் சொல்லுங்கள். இல்ல அதான் அந்த மொழியின் வழியாகவும், ம். சிந்தனையின் வழியாகவும், ம். நம்ம எதை கொண்டாடுறோன்ற அந்த ஒரு சடங்கின் வழியாகவும், ம். ஏன்னா போரை விரும்பவும், ம். பங்கு பெறவும், ம். அதுல இருந்து பயனடைகிறதையும் ம். நார்மலைஸ் பண்ணப்படுது. ம். அதுதான் அதாவது நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த நம்ம ம். ஒத்துக்க வைக்கிறது வந்து அந்த ம். நார்மலைசேஷன் ப்ராசஸ்ல தான் நடக்குது. ம். அதுதான் நம்ம முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது. ஐ திங்க் ரொம்ப ம். நேரம் ம். இதை தொடர்ந்து அடுத்த முறை பேசுவோம். நம்ம ஆமாம். வாழ்க்கை முறையில நம்ம இதை எப்படி வந்து அவாய்ட் பண்ணலாம்,
எங்கெங்கெல்லாம் நம்ம வாழ்க்கை முறையில இன்னைக்கு இருக்க வாழ்க்கை முறையில இது பாதிக்குது அப்படின்றத மேபி அடுத்த எபிசோட்ல ஆமா. இன்னும் இந்த கொஞ்சம் வந்து நோபல் பீஸ் பேசுவோம். பிரைஸ் வாங்குறவங்களோட நோபல் பீஸ் பத்தி பேசுறவங்களோட எண்ணிக்கை அதிகமாகணுன்றது தான். விஞ்ஞானிகள தப்பு சொல்லல. பட் இது இதுக்கெல்லாம் முன்னோடிகளா இருந்தவங்களே சொல்றது என்னன்னா, தேசத்திற்கு விஞ்ஞானிகளுடைய மிக அவசியம் வந்து அமைதிய உருவாக்குறவங்க பேசிஃபையர்ஸ்ன்றத நம்ம நெறைய பார்க்குறோம். பார்ப்போம். மக்களும் யோசிக்கணும் தொடர்ச்சியா. இதில எப்படி நம்ம ஒரு சாமானியனாவும் சரி, ஒரு அதிகாரமிக்க ஆட்களாவும் சரி, இதில எப்படி செயல்படணுன்ற புரிதல இன்னும் மேலும் மேலும் வளர்த்துக்க வேண்டியிருக்கு. புது வகையான அ ஆர்டர்ஸ்லாம் வருது. சோஷியல் ஆர்டர்ஸ். அத வந்து நம்ப சந்திக்க தான் வேண்டியிருக்கும். பார்ப்போம். அடுத்த எபிசோட்ல வேற ஒரு தலைப்புல பேசுவோம். நன்றி.